சிவாய நம திருச்சிற்றம்பலம் அன்னை சகுந்தலாய நமோ. நம்ம கந்த சஷ்டி கவசம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாலன் தேவராய சுவாமிகள் ஐயா அவங்க வகுத்து கொடுத்தது, அவங்களோட எங்க கொடுத்தாங்க, அவங்களோட வரலாறு எல்லாம் பார்த்தோம். இப்போ கந்த சஷ்டி கவசம் பாடல்களுக்கு போறதுக்கு முன்னாடி குரல் வெண்பா பாடல் இருக்கு ஒண்ணு. அதை நம்ம அதோட விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் தனை இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட குரு அன்னை சகுந்தலா விளக்கியிருப்பாங்க. துதிப்போர்க்கு இந்த பாடலை, எந்த பாடலை, கந்த சஷ்டி கவச பாடலை துதிப்போர்க்கு வல்வினை போம், இருக்கிற வல்வினைகள் எல்லாம் போயிடுமா, துன்பம் போம், இருக்கிற துன்பம் எல்லாமே கலைந்து போயிடுமா, வல்வினை போம் துன்பம் போம். எதை, இந்த பாடலை துதிப்போர்க்கு. அதுக்கப்புறம் அதை இன்னும் ஆழமா என்ன சொல்றாங்கன்னா, நெஞ்சில் பதிப்போர்க்கு, நெஞ்சில பதிச்சு, அதாவது வார்த்தைகளால அதை பாடலா படிக்காம உள்ளுக்குள்ள பதிச்சு உணர்வோட படிக்கும்போது, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் அப்படின்னா, எல்லா செல்வங்களும், அனைத்து விதமான செல்வங்களும் ஓங்கி ஒருத்தனை உயர வைக்கும். யார? இதை துதிப்போர்க்கு, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம், எல்லா செல்வங்களும், பணம் மட்டும் இல்லை, எல்லா செல்வம், அருட்செல்வம், எல்லா செல்வங்களும் கழித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும். செல்வம் மட்டும் இல்லை, முதல்ல என்ன சொல்றாங்க, வினைகள் எல்லாம் போயிடும், உன்னோட துன்பம் போயிடும். உள்ள பதிச்சு நீ பாட ஆரம்பிச்சுன்னா எல்லா விதமான செல்வங்களும் பழித்து கதித்து ஓங்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஐயா, நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டை எதுக்கு? தியானம் கைகூடும் உனக்கு. என்னோட குரு எப்போதும் சொல்றான், தியானம்ங்கிறது செய்யும் பொருள் அல்ல, அது இறைவன் அருளால கிடைக்கணும், நடக்கணும் உள்ளுக்குள்ள. அப்போ இதை பதிச்சு, இதை துதிக்கிறவங்களுக்கு, நெஞ்சில் பதிச்சு பாராயணம் பண்றவங்களுக்கு நிஷ்டையும் கைகூடும், தியானமும் கைகூடும். அந்த தியான நிலைகள் எல்லாம், என்னென்ன நிலைகள் இருக்கோ எல்லாமே கைகூடும். எதை பண்ணுனா, நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை. கந்த சஷ்டி கவசத்தை நீ சரியான முறையில பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னா, சரியான முறையில துதிச்ச அப்படின்னா, நெஞ்சில் பதிச்சு நீ பாராயணம் பண்ண அப்படின்னா, இது எல்லாமே நடக்கும்னு என்னோட குரு சொல்லுவாங்க. அர்த்தம் உணர்ந்து, அதாவது அதோட பொருள் உணர்ந்து படிக்கிறவங்களுக்கு, அந்த பொருளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை படிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு குரு சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு அற்புதமான ஒரு கந்த சஷ்டி கவசம் நம்ம கையில் இந்த இறைவன் கொடுத்துருக்காங்க, குருமார்கள் கொடுத்துருக்காங்கிறத உணர்ந்து, விளக்கத்தை உணர்ந்து இனி படிக்க ஆரம்பிப்போம். சிவாய நமः.